friends, welcome to Achuma'S kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா கத்திரிக்காய் பச்சடி. இப்போ அதுதான் வந்து யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ சர்ச் பண்றோம். என்னடா இவங்களே யூடியூபரா இருந்துட்டு குக்கா இருந்துட்டு இவங்களே தேடுறாங்கன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து சுஜா வர்ணி மேம் இருக்காங்கல்ல ஆக்ட்ரஸ், அவங்களோட சேனல்ல சுஷி ஃபன் அவங்களோட சேனல்ல வந்து கத்திரிக்காய் பச்சடின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணாங்க. இட்ஸ் அ ஹெவன் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போய் பார்த்தோம். எனக்கும் பண்ணணும் போல ஆசையா இருந்துச்சு, சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம அவங்களதே சர்ச் பண்ணி வந்துருச்சு பாருங்க. ஓகே, அவங்க வீடியோவை வந்து இன்னொருக்க ஏற்கனவே பார்த்தாச்சு, இன்னொருக்க பார்த்துட்டு கிளியரா என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதை போடுவோம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல வீடியோ பார்த்துட்டு நம்ம சமைக்கலாம். ஓகே, கத்திரிக்காய் பூண்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம மழைங்க, சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் எங்க ஏரியாலலாம் அவ்வளோ தண்ணி கிடையாது, பட் நிறைய இடத்துல வந்து நிறைய தண்ணி நிற்குது. பட் எங்க ஏரியாவில் இல்லை. இன்னைக்கு சொல்லப்போனால் எனக்கு மழையே இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி எனக்கு ரொம்ப டெம்டிங்காகவும் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். எப்படி சொல்றது, ரொம்ப சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கு, நிறைய டைம் இல்லை அப்படின்னா நம்ம டக்குன்னு இது பண்ணிடலாம். நான் வந்து இப்போ கிளாஸ் போயிட்டு வந்தேன், வந்துட்டு அவசரமா சமைக்கணும், மணி 2 ஆயிடுச்சு. அதனால இது சரி ஓகே இது டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் பச்சடி பண்ணுறோம். சரி, நம்ம கத்திரிக்காயெல்லாம் வெட்டிடலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிடலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டோம். எண்ணெய்லாம் நல்லா கெட்டியாக இருந்துச்சுங்க. ஏன்னா இங்கே மழை செம பொழந்து கட்டுதா, அதனால அந்த வால்பாறையில் அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எண்ணெய் வந்து இதாகிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் போதுமா ஹிச்சாயா? ஒரு 4 ஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயிட்டும் ரொம்ப ஹீட் ஆக வேணாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பச்சை மிளகாய் தான் அவங்க போட்டாங்க, அதனால பச்சை மிளகாய் போட போகிறோம். அதனால ரொம்ப ஹீட் ஆனாலும் பச்சை மிளகாய் வெடிக்கும். 2 வேற உடச்சி வச்சிருக்கேன். இதை பாருங்க, ஒரே நிமிஷம் காமிச்சிருமா. பச்சை மிளகாவை 2 பச்சை மிளகாய் வந்து நான் வந்து ஒரு 15 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அவங்க நிறைய போட்டாங்க, ஜாஸ்தியா அவ்வளோ போடணும்னு சொன்னாங்க. அவங்க ஒரு 30 பச்சை மிளகாய் பக்கம் போட்டிருப்பாங்க. எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், எனக்கு பயமா இருக்கு அவ்வளோ போட. ஆனால் அவங்க கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு காரம் கம்மியாக தான் இருக்குன்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். முத தடவை ட்ரை பண்ணும்போது அவ்வளோ பச்சை மிளகாய் போட்டு சேராம போயிடுச்சுல, என்ன பண்றதுன்றதுனால நான் குறைச்சிருக்கேன். ஓகே, நம்ம அதை 2வது தடவை வந்து நான் அதை சாப்பிட்டுட்டு காரம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 15 பச்சை மிளகாவை வந்து நம்ம போட்டு எண்ணெயில பொரிச்சிடலாம். வெடிக்கும் 3 வேற ஒரு பயம் பச்சை மிளகாய். காரம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஜீரகம், ஜீரகம் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடுறதுல இது 2 நல்லா பச்சை மிளகாய் கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க பச்சை மிளகாய் வதங்கினோன்னு இந்த வந்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்ல ஆற வச்சிடலாம். ஓகே, ஜீரகம் வந்து நான் எடுக்கல, வந்த ஜீரகம் மட்டும் எடுத்துட்டேன். மீதி வந்து இப்போ கத்திரிக்காய், இது எவ்வளோ கத்திரிக்காய், ஒரு 5 கத்திரிக்காய் பெரிய சைஸ். எவ்வளோ கிராமனா கிலோன்னு இந்த கத்திரிக்காய் கூடையே பார்த்தீங்கன்னா பூண்டு, ஒரு 10 பூண்டு அதையும் சேர்த்து போட்டுடலாம். அடுத்து ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கோமா, இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் மறுபடியும். இப்போ இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கணும். கத்திரிக்காய் கலர் மாற அளவுக்கு வதக்கிக்கணும். மூடி வச்சாங்க. நம்ம ஒரு தடவை வதக்கி லைட்டா பரட்டி விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சிடலாம். ஓகே,
ஓகே, இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்குள்ளே கலர்லாம் மாறி வெந்துடும். சரி, கத்திரிக்காய் வேகிற கேப்பில் சைட் டிஷ் ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு முட்டை வேக வச்சுட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கணும். ஏன்னா வேக வச்ச முட்டை வந்து இப்போ ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம் தோசை தவாவில். ஈரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எண்ணெயில் போடுறப்ப அப்படியே வெடிச்சிரும், பயமாகவே இருக்கும் முட்டை மட்டும். அதனால வந்து நாங்கள் இப்போது டிஷ்யூ வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துருவோம். தொடச்சி எடுத்தாச்சு. நம்ம கத்திரிக்காயும் இங்கே வெந்துடுச்சு, கலர் மாறிடுச்சு, ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லாவே கலர் மாறிடுச்சுல. ஓகே, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காவை அதே பிளேட்லயே வந்து மாற்றிடலாம். ஆற வைக்கணும் நல்லா, அதுக்காகத்தான். இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். ஓகே, நம்ம இதெல்லாம் வந்து அரைக்க போகிறோம். அதனால வந்து இது நல்லா ஆற வச்சுக்கணும். சூடாக மிக்சியில் போட்டால் மிக்சியும் போயிடும். அதனால நல்லா ஆற வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த கேப்பில் நம்ம வந்து எக் வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ தோசைக்கல்ல வச்சுட்டு ஈஸியாக பண்ணிடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ இதில் ஆயில் வந்து நல்லா சூடாகிறதுக்கு முந்தையே மிளகாத்தூள், இது வந்து மெட்ராஸ் மிளகாத்தூள், Achuma'S ஃபேவரட். ஆமாம், மை ஃபேவரட். ஓகே, இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்திக்கலாம். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் அது போட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தூள்லாம் போட்டுக்கோங்க. அடுத்து உப்பு, இந்த 4 முட்டை இருக்கு மொத்தமாக, அந்த 4 முட்டைக்கு சேர்த்து வந்து உப்பு போட்டுக்கலாம். டக்குன்னு பண்ணுறது இது, ரொம்ப ஈஸி. இப்போ இதைய ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே இந்த எண்ணெயிலே வதக்கிடலாம். வதக்குனதுக்கு அப்புறம் முட்டையை வந்து 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அப்படியே சேர்த்திடலாம். வைக்கும்போது இப்படி அது ஜக்கு. ஓகே, வச்சுட்டு வேணும்னா தேவைப்பட்டா சுற்றி கொஞ்சமாக ஆயில். ஓகே, இவனை அப்படியே டப்புன்னு மூடி போட்டு மூடிடுவோம். ஏன்னா முட்டை ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெடிக்குமான்னு எனக்கு ஒரு பயம், அதனால நான் எப்பவுமே மூடிடுவேன். மூடி போட்டு மூடிடுவோமா? ஓகே, அப்படியே இருக்கட்டும். ஒரு 1 நிமிஷம் போதும், அப்புறம் அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். ஓகே, அப்படியே திருப்பிடலாம் மெதுவா. எல்லாம் திருப்பினோன்னு மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுட்டு போகிறேன். ஃபுல் சிம்மில் தான் இருக்கணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முட்டை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பாருங்க நல்லா இன்னும் போக வந்துட்டே இருக்கு. இந்த ஆறுக்குள்ள மாடிக்கு போய் நம்ம சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சு சமயம் தண்ணி தான். ஏன்னா எங்க லைன்ல மட்டும் தண்ணி இருக்காது, எங்களுக்கு எப்பவுமே தண்ணி நிற்காது, அதே போயிடும். அது நம்ம போய் மாடியில் போய் பார்க்கலாம். இப்போ முட்டை எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து தனியாலாம் நான் எடுக்கல, அப்படியே வந்து தோசைக்கல்லையே அப்படியே இருக்கட்டும், ஆஃப் பண்ண அடுப்புலையே அப்படியே இருக்கட்டும். அப்படியே வச்சு மூடி போட்டுட்டு நம்ம வந்து மாடிக்கு ஓடிடலாம். எடுக்கணும்னு இல்லை, ஏன்னா அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அந்த ஹீட்டில் இன்னும் கொஞ்சம் அந்த மசாலா அப்படியே பிடிக்கும், அவ்வளோதான். அப்படியே மூடி போட்டுட்டு அடுப்பை நிறுத்தியாச்சு. இப்போ மாடிக்கு போகலாமா? ஓகே, இப்போ நாங்கள் மேலே போகிறோம். மழை இல்லை, ஆனால் மழை இப்போ வரும், பிடிக்க போகுது. திருப்பி மழை வரப்போகிறது. ஏதோ போய் மளிகை வாங்குறவங்கலாம் வாங்கிக்கோங்க, துணி துவைக்கிறவங்களாம் துவைச்சிக்கோங்கன்னு கொஞ்ச நேரம் ஏதோ மனசு இறங்கி ஏட்டாட்டா பரிதாபப்பட்டு விட்டுருக்காங்க கொஞ்ச நேரம். சமக்காத்துல கிளைமேட் அங்க காமிச்சு செம்மையா இருட்டு கட்டி இருக்கு. சோழிங்கநல்லூர் சைட்ல சோழிங்கநல்லூர்ல மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு போல இப்போ. சூப்பரா செம்ம இருட்டு கட்டிடுச்சு. தண்ணி பாருங்க, அங்கெல்லாம் தண்ணி இருக்குங்க, எங்க ஸ்ட்ரீட்ல இருக்காது, பட் சுத்தியும் தண்ணி நிற்கும். இங்கெல்லாம் போன தடவைலாம் அவ்வளோ மழை, நாங்கெல்லாம் செம்ம ஆட்டம் போட்டோம் அதுல இறங்கி. இல்லை ஆமா, போன தடவை மழை எப்ப எங்க கூட இங்க ஜிம்மி ரெட்டின்னு ஒரு டாக் இருந்துச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வருஷம் இல்லை, அவரு போயிட்டார்.
இது எங்கள் ஸ்ட்ரீட் முன்னாடி ஒன்றுமே இருக்காது தண்ணி. நம்ம ஸ்ட்ரீட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வர வழி இது வர்ற ரோட்ல எல்லாம் ஃபுல்லாக மழை தண்ணியாக இருக்குங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம தண்ணியாக இருக்கும். பட் வந்து எங்கள் ஸ்ட்ரீட் அப்படியே வர வர கம்மி இங்கே வந்து ஒன்றுமே இருக்காது. எங்கள் ஸ்ட்ரீட்டில் தண்ணியே இருக்காது. மேலே நின்றுட்டே இருக்கலாம் போல இருக்கும். நமக்கு கத்திரிக்காய் ஆறி இப்போ நம்ம போய் சீக்கிரம் அரைச்சி சாப்பிடுவோம். பசிக்குது, மணி 3 ஆச்சு. பசிக்குது. அதோட அது எப்படி இருக்கும்னு ஆசையா இருக்குது டேஸ்ட் பண்றதுக்கு. எனக்கு மெயினா அவங்க சொல்ற மாதிரி சுடு சாப்பாடுல நெய் ஊற்றி அந்த கத்திரிக்காய் பச்சடியை போட்டு நம்ம சாப்பிடுறோம். ஓகே, ஃபாலோ மீ. ஓகே, இப்போ நம்ம அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பச்சை மிளகாவை முதல்ல அரைச்சிட்டு கத்திரிக்காய் அரைச்சாங்க. நான் என்கிட்ட அவ்வளோ குவான்டிட்டி இல்லைனால நான் ரெண்டையும் சேர்த்து ஒன்றாவே அரைச்சிடலாம், மிக்ஸி ஜார் பெருசில் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், பூண்டு, ஜீரகம் முதல்ல போட்டுக்கலாம். அடுத்து அப்படியே நம்ம வச்சிருக்க பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். அப்புறம் புளி ஒரு அரை லெமன் சைஸ், 3/4 லெமன் சைஸ். ஓகே, இவ்வளோ புளி போட்டுக்கலாம். அது ஒருத்தர் வீடியோவில் சொல்கிறாலே சமைச்சிக்கலாம், அந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாம அரைச்சிக்கலாம். சரிங்களா, அரைச்சிடலாம். அரைச்சாச்சுங்க. இப்போ அதை தாளிக்கு போகிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றணும்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து இதை வச்சு கூட சாப்பிடலாமாம்மா ஒரு வாரத்துக்கு. அதனால வந்து நிறைய எண்ணெய் இருந்தால் தான் லைஃப் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 4 ஸ்பூன் பக்கம் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு ஒன்று, கருவேப்பிலை. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க கத்திரிக்காய் பச்சடி இவ்வளோ போட்டுடலாம். அதான் அப்படியே போட்டு எங்க. ஆனா எனக்கு சமக்காரமா இருக்கு. அவங்க ஆந்திரால, அதனால அவங்க நல்லா ஸ்பைசியா சாப்பிடுவாங்க போல. இல்ல அந்த பச்சை மிளகாய் காரம் இல்லையா தெரியல. எனக்கு தான் அப்படி சும்மா நக்கி பார்த்ததுக்கே எனக்கு அப்படியே பேசவே முடியல. கண்ணுல தண்ணி வருது. அந்த மாதிரி இருக்கு. நல்லா வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வதக்குவோம். நமக்கு இதுக்கு மேல காரம் ஆகாது. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் தடவை பண்றப்ப கொஞ்சம் பார்த்தே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்க காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஓகே, நல்லா வதக்கியாச்சா? செம்மையா இருக்கு. ஆனா ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும், நிறுத்திடலாம். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ அவங்க சொன்ன மாதிரி சாப்பாடு போட்டு நெய் ஊற்றி இந்த பச்சடி வச்சு பிசைஞ்சு இச்சாயா சாப்பிட போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே, இது செம்மையாக தான் இருக்குது இச்சாயா. சாதம் லைட்டாக தான் சூடாக இருக்குது. மழைக்கு வந்து இங்கே டீ வச்சாலும் சரி எதுவுமே சுத்தமாக சூடு இப்போ இருக்கவே மாட்டேங்குது. கொஞ்சம் சூடு இருக்கு. ஓகே, பச்சடி வச்சிருவோமா? போக வருது. இச்சாயாக்கு சும்மாவே கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். ஓகே, போதுமா இச்சாயா? போதும். ஓகே, இப்போ இது வச்சாச்சு. நெய் ஊற்றி தான் சாப்பிட சொன்னாங்க. நெய் வந்து இப்போ கல்லு மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, பாருங்க இப்படி இருக்கு நெய். சொன்ன மாதிரி எண்ணெயே அப்படிதான் இருக்கு. ஓகே, சரி இச்சாயா சாப்பிட்றீங்களா? சாப்பிடலாமே. ஓகே பாப்பா, சாப்பிடுங்க பாப்பா.